தாலிக்கரியானம் வச்சுருக்காங்க பாருங்க, சும்மா தகத்தகன்னு. இதே மேலத்தானே தாலிக்கரியானம் பார்த்துக்கங்க. நம்ம இப்போ ரோட் சைடு சிக்னலில் நிற்கிற வண்டிகளுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இன்ஷால்லா இது நம்மளுடைய ஜாமான் கிடையாது, அவங்களுடைய ஜாமான். நம்ம நேற்றே பிளான் பண்ணதான். இன்ஷால்லா நம்ம கொண்டு போய் கொடுப்போம்னா. இதெல்லாம் பிலிப்பைனுடைய ஃபேவரட் ஃபுட்டு. அது என்னன்னு தெரியல, பீஃப் சோஃபான்னு ஏதோ இருக்கு. இதெல்லாம் இப்போ பிலிப்பைன்ஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட்டு. உறவுல மணி இப்போ 3:30 ஆக போகுது. நம்ம சஹர் வைக்க போகிறோம். சஹர் எங்கே வைக்க போகிறோம்னா, நம்மளுடைய உறவினர்கள் இந்தியாவிலேருந்து உம்ராக்கா வந்தாங்க. நம்ம உறவினர் ஏற்கனவே ரியாத்திலேருந்து உம்ராக்கா வந்தாங்க. அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. அவங்களோட இஃப்தார் செஞ்சோம். ஆனால் இப்போ வரக்கூடிய உறவினர்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க உம்ராவுக்காக. அவங்களோட சகோதரர் இங்கே இருக்கா, என் மச்சான், நம்மளை விருந்துக்கு அழைச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட நம்ம சஹருக்கு போய் கலந்துக்குவோம் அப்படின்னு பிளான் பண்ணோம். மணி 3:30 இப்போ. இன்ஷா அல்லாஹ் கிளம்பி போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். 4 மணிக்கு இங்கே சஹருக்கு இருக்க மாதிரி வர சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் போயிட்டு அவங்கள சந்திச்சுட்டு சஹர் வச்சுட்டு வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புறவுகளே. தாலிக்கரியானம் மாஷா அல்லாஹ். எங்கள் மச்சி வச்ச தாலிக்கரியானம் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஊர்லேருந்து வந்தாங்க. நான் சொன்னேன்ல 3:30 மணிக்கு எதுக்கு கிளம்பி போகிறேன்னு தெரியுதா? தாலிக்கரியானம் வச்சுருக்காங்க பாருங்க, சும்மா தகத்தகன்னு. இதே மேலத்தானே தாலிக்கரியானம் பார்த்துக்கங்க. அவங்க தான் எங்கள் மச்சான். எனக்கு அழைப்பு விட்டு வரும். சும்மா பேசாமல் இருக்க மச்சான். இங்கே இந்த மூஞ்சி வீட்டு வரக்கூடாது சொல்லு. கண்டிப்பாக வரும். நீ கேஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அப்பளம் முட்டை, அடுத்து சோறு. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் எங்கள் மச்சான். க்ளோஸ்அப்பில் போகிற எங்கள் மச்சானே. அடுத்து சிறப்பான வாழைப்பழம். நான் சொன்னேன்ல இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு. எங்கள் மச்சியும் எங்கள் அண்ணன் வந்தாங்க. எங்கள் அண்ணனை காட்டுறேன் பாருங்கள். இப்போ அவங்க தான் எங்கள் அம்மா அண்ணன். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவானே. அலைஹிஸ்ஸலாம். உம்ரா செஞ்சுட்டு அண்ணன் பயங்கர டயர்டாக இருந்தாங்க. இன்றைக்கி எந்த டயர்டாக இருந்தாலும் விட மாட்டேன், எந்திரிங்க அப்படின்னு சஹருக்கு அண்ணனை எழுப்பி உட்கார வச்சாச்சு. இப்போ இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரி சரி அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம். சரி சந்தோஷம். அன்பு உறவுகளே, அட போங்கடா, ஏன்டா கல்ச்சலாக வாங்கலாம். வீடியோ ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு 7:30 குறிக்க வரும். அன்பு உறவுகளே, இன்னைக்கு நோன்பு 24 அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோவில் மட்டும்தான் சஹரும் இஃப்தாரும் ரெண்டும் சேர்ந்து வரும். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வீடியோவை பாருங்கள். ஆமாம், காலையில் நேற்று நைட்டு ஃபுல் நைட்டு ஒர்க்கு. நேற்று நைட்டு காலையில் 7 மணிக்கு தான் படுத்தோம். திருப்பி 1 மணிக்கு எழுப்பி கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி கடைக்கு போயிட்டு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி 2-3 கடைக்கு மாறி கடையில் போயிட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக மணி 5:10. இப்போ நம்ம வைக்க போகிறோம்னா நமக்கு அந்த தமீஸ் வாங்க போகிறோம். அந்த தமீஸ் அந்த கடையில் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ட்டாங்க. அதனால் தமீஸ் வாங்கன்னு சொல்லலாம் போய்கிட்டுருக்கோம். ஓகே, தமீஸ் வாங்கிட்டு கொடுத்துட்டு மற்ற நோன்பு துறக்க எங்கே போகிறோம், நோன்பு துறக்க என்ன பிளான்னு இன்ஷால்லா நம்மளோட வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நம்ம அடுத்து என்ன, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிக்னலுக்கு வந்திருக்கோம். அங்கே இஃப்தார் வழிபோக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக இஃப்தார் கொடுத்துட்ருக்காங்க. இன்ஷால்லா நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காக வந்திருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். நம்ம நண்பர்கள் தான் கொடுக்குறதுக்கு வந்திருக்காங்க. வண்டியில் அவங்களே பேக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நம்மளும் இன்ஷால்லா கொடுக்க போகிறோம். வாங்க போய் கொடுப்போம். நம்ம இப்போ ரோட் சைடு சிக்னலில் நிற்கிற வண்டிகளுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இது நம்மளுடைய ஜாமான் கிடையாது, அவங்களுடைய ஜாமான். நம்ம நேற்றே பிளான் பண்ணதான். இன்ஷா அல்லாஹ் நம்ம கொண்டு போய் கொடுப்போம்னா. அதுக்காக நம்ம ஒரு கேரி பேக்கர் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். அல்லான்னு எல்லோரும் கொண்டு போய் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ்.
நமக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சிக்னலில் உள்ள மக்களுக்கு கொடுத்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை நம்ம வீடியோ எடுக்க முடியல, அதை நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, அது ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம், கொடுத்துட்டோம், அது ஒரு சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் 6:24 ஆச்சு. இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது நோம்பு திறக்க. நம்ம போய் நோம்பு திறப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்புறவங்களே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சிக்னலில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், கொடுத்துட்டோம். நம்மளுடைய பொருளாதாரில் அது சவுதிக்காரங்க வந்து சிக்னல் நிற்கிறவங்களுக்காக கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம கொடுத்துட்டோம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று என்னென்னா, ஒரே நாளில் மும்பிட்டு கண்டென்ட் அமையணும் எனக்கு அப்படின்னு ஒரு மன சங்கடம் வேறு இருக்குது. என்ன நைட்டு 12 மணிக்கு அவங்க வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்டு எனக்கு தனியாக கூப்பிட்டு இது கொடுத்தாங்க, சிக்கன் ரோல் வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி 3:30 மணிக்கு உம்ராவுக்கு வந்தவங்க அவங்க கூட நமக்கு இது சகர் வைக்கிறது கிடச்சி. திருப்பி 4வது இந்த சிக்னலு, 5வது இப்போ நம்ம போகிறது ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டது அந்த 3000 பேர் சொன்னோம்ல, அங்கே தான் இப்போ மக்களை உட்காந்து நம்ம இஃப்தார் பண்ண போகிறோம். ஓகேயா, அந்த இஃப்தாரை வாங்க போய் பார்ப்போம். டைம் ஆச்சு 6:30 ஆயிடுச்சு. இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவாக போய் அல்லான்னு நம்ம இஃப்தார் திறப்போம். ஓகேயா அன்புறவுகளே, டென்ட்டுக்கு வந்துட்டோம். மாஷா அல்லாஹ் இன்னும் 4 நிமிஷம் கரெக்டாக இருக்குது. 4 நிமிஷம் கரெக்டாக இருந்தாலும் இந்த டென்ட்டில் கூட்டம் குறையிற மாதிரி தெரியவே இல்லைப்பா. அடி அப்பப்பா, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. இவ்வளோ கூட்டம்னா இப்போ எப்போதையும் போய் உட்காந்து சாப்பிட்றதுன்னு தெரியலை. நல்லா தான் காப்பாற்றணும். போயிட்டு நம்ம வண்டியை போட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் வருவோம். இந்த பார்க்கிங்கை காமிச்சிருக்க மாட்டேன். பார்க்கிங் கிடக்கு பாருங்கள், எம்புட்டு உண்டுன்னு. இந்த பார்க்கிங் எல்லாம் இங்கே வந்து இஃப்தாருக்காக வந்த கூட்டம். பார்க்கிங் தனியாக, 4 வீலர் பார்க்கிங் உள்ள, 2 வீலர் பார்க்கிங் வெளியே. அல்லா நம்ம இன்றைக்கி வந்து லைனில் நின்று அவங்க கூட உட்காந்து சாப்பிட போகிறோம். வாங்க சொல்லிட்டாங்க. குருவில் அல்ஹம்துலில்லாஹ் 24வது நோன்பு நல்லாது கொண்டு திறந்துட்டோம். பட் நம்ம இங்கே வரும்னு நம்ம நினைக்கவே இல்லை. நம்ம வேறு பிளான் பண்ணோம், ஆனால் அது பிளான் மாறிக்குச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக 24 நோன்பு திறந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு இடத்துல புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல உங்களுக்கு அன்புறவுகளே, நம்ம வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்டுகளுக்கு இன்றைக்கி வந்து லீவு அப்படிங்கிறனால அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு மேடம் வந்து சரவாத் போக சொன்னாங்க. சரவாத்துங்கிறது அவங்க பிலிப்பைன்களுடைய ஒரு இடம். அங்கே போய் உள்ளே விட்டுருக்கேன். விட்டவுடனே எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க 5 நிமிஷத்தில். ஹபீப் நீனு சாப்பிடவா அப்படின்ட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் போயிட்டு என்ன சாப்பாடு இருக்குதுன்னு காமிக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். பிலிப்பைன் ஹோட்டல் வந்திருக்கேன். என்னென்ன வந்துன்னு காட்டுறேன். இதெல்லாம் பிலிப்பைனுடைய ஃபேவரட் ஃபுட்டு. அது என்னன்னு தெரியல, பீஃப் சோஃபான்னு ஏதோ இருக்கு. இதெல்லாம் இப்போ பிலிப்பைன்ஸ் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட்டு. இதெல்லாம் வேறு எழுதிருக்காங்க. ஹாய், இவங்க தான் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க இங்கே. வாட் இஸ் திஸ்? King chow fan. King chow fan. What is this? Chicken. Yeah. Chicken barbecue. Yeah. Hey sir, what do you eat? What? Munton. What is the name Munton? I don't know. But It's a Chinese name. Chinese name. Pink. Same. Same Taupan chicken barbecue. Chopper chicken barbecue. You? When? What is this? Also same. Ada karton. Wala. அது செட். இந்த குரூப்லயே செட் அதான். யாலா eat don't disturb. யாலா நமக்கு வந்திருக்க சாப்பாடு சிக்கன் பொரிச்சிருக்கு. இது வந்து பைனாப்பிள் ஜூஸா.
இது வந்து சாப்பாடா. இப்போ சாப்பாடு என்னென்னு இது சாப்பாடா, சாப்பாடு என்னென்னு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். சாப்பாடு சோறுன்னு நல்ல சோறு என்ன பிளேட்டில் கொடுக்காம இதில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. நமக்கு வந்து பைனாப்பிள் ஜூஸ் வந்துருக்குன்னு நான் பைனாப்பிள் ஜூஸு நார்மல் தான். ஆனால் சிக்கன் வந்திருக்கு. இதுக்கு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சாப்பிட்றது ஸ்பூனில்? நம்ம ஆஸ் யூஸ்வல் பண்ணி கடைபிடிச்ச வேண்டியதான். சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்பில் கருவாட்டு வாசனை வருது. ஃப்ரைட் ரைஸு இதுலேயும் இந்த கருவாடு வாசனை வருது. பட் வந்து அரிசி வந்து முழுமையாக வேகலை. உடம்பெல்லாம் இல்லை. முட்டை 2-3 இது வெட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சிக்கன் இருக்குது. இதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலை. நார்மல் பொரிச்ச சிக்கன் மாதிரி இல்லை அது. அதில் வேறு ஏதோ மசாலா சேர்த்துருக்காங்க. ஆனால் பயங்கர கிறிஸ்பி. நல்ல கிறிஸ்பி. அங்கூரோட சிக்கன் சாப்பிட்டாச்சு. எலும்பு தான் கிடக்கும். முறுமுறுன்னு இருந்துச்சு. உரப்பு உள்ள உப்புமில் பிளிம்பில் பட்டன் நல்லா இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் வண்டியில் உட்காந்தேன். திடீர்னு என்ன நினைச்சாலும் தெரியல. வா சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது நம்மளாம் ஆர்டர் பண்ணல. இது பேர் என்ன கூட நமக்கு தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் ஆர்டர் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஜிஸாக்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருந்துச்சு. அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே நிறையா ஆமைகள் இருந்துச்சு. அது பார்க்கல எனக்கு கொஞ்சம் ஆச்சு நல்லா இருந்துச்சு. அந்த ஆமைகள் எடுப்போம் அப்படின்னு அந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். 3 ஆமை நிற்கிது. ஒருத்தர் ரெடி ஆகிறா கிளம்புறதுக்கு. 3 ஆமை நிற்கிது. இதே மாதிரி நிறைய இடத்துல ஆமைகள் அங்கங்கே இருக்குது. எல்லா ஆமைக்கும் வால் இருக்குப்பா. இங்கே உள்ள ஆமைக்கெல்லாம் வால் இருக்குது.